ஓசூர் அருகே நீதிமன்ற உத்தரவின்படி புதிய நூலகம் இடிப்பு. ரூபாய் 21,75,000 ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணாகியுள்ளது. அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கினால் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாகலூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிரே மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் உத்தரவின்படி 21,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் கட்டும் பணி துவங்கப்பட்டது. இதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் தனிநபருக்கு சொந்தமானது என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருந்தது. இதை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பிரச்சனைக்குரிய நிலத்தில் ஒப்பந்ததாரர் மூலமாக அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக நூலகத்தை கட்டும் பணியினை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கினார். பணி விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரருக்கு ஓசூர் ஒன்றிய அலுவலகம் மூலம் அழுத்தம் தரப்பட்ட இந்த நிலையில் இதில் 90% முடிந்த நிலையில் புதியதாக கட்டப்பட்ட நூலகத்தை இடித்து அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நேற்று முன்தினம் இரவோடு இரவாக நூலகம் இடித்து அகற்றப்பட்டது. அதிகாரிகள் சரியான இடத்தை தேர்வு செய்யாததால் மக்கள் வரிப்பணம் வீணாகியுள்ளது. இப்படி அலட்சிய போக்கினால் செயல்பட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகலூர் மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது எனவும் குறிப்பிடத்தக்கது.